தமிழ் மக்களுடைய மனதை கவர நம்முடைய முயற்சித்து அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து. வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமின் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இன்றைய ஊடகங்களில் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய செய்தி, மீண்டும் மத்திய அரசு ஹிந்தியை தமிழகத்தில் திணிப்பதற்கு முயற்சி செய்கிறது என்று தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருமான கருணாநிதியினுடைய கேள்வி பதில் வடிவிலான அறிக்கை. ஆயில் காப்பீட்டு நிறுவனத்தில் எல்ஐசி நிறுவனத்தில் ஒரு சுற்றறிக்கை விடப்பட்டிருக்கின்றது. அந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், வாரத்தில் ஒரு நாள், குறிப்பாக திங்கட்கிழமை அன்று அலுவலர்கள் ஊழியர்கள் அனைவரும் ஹிந்தியில் கையெழுத்திட வேண்டும். வரக்கூடிய தபால்கள் மற்ற கடித போக்குவரத்துகள் அனைத்திலும் பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஹிந்தியில் கையெழுத்திடுவதன் மூலமாக மெதுவாக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி என்பது மறைமுகமாக மீண்டும் ஹிந்தியை திணிப்பதற்கான முயற்சி தமிழகத்தில் நடத்தப்படுகின்றது என்ற கோணத்திலே கருணாநிதி அதை விமர்சித்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டு விட்டதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எது எப்படியாக இருந்தாலும் மீண்டும் ஒரு மொழியை தமிழகத்திலே ஹிந்தி ஒழிக்கப்பட்டதற்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் தொடர்ந்து இன்னும் கூட வந்த வண்ணம் இருக்கின்றன. ஹிந்தியை ஒழித்ததனால், ஹிந்தி ஒழிக்கப்பட்டதால் சாதாரண மக்கள், ஏழை மக்கள் ஹிந்தி படிக்கக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்ற ஒரு விதமான கருத்தும், ஹிந்தி முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை, ஆங்கில வழி பள்ளிகளில் ஹிந்தி இன்னும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது, வசதி இருப்பவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், இது எந்த விதத்தில் நியாயம் என்பது போன்ற பல்வேறு விதமான கருத்துக்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. 2012 இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதால் என்ன தவறு, கற்றுக்கொள்வதில் என்ன தவறு என்ற கோணத்திலும், இல்லை ஹிந்தியை திணிப்பது தவறு என்ற மற்றொரு கோணத்திலும் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நமது அரங்கத்திற்கு RSS இயக்கத்தைச் சேர்ந்த சடகோபன் அவர்களும் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த தமிழன் சாக்ரட்டிஸ் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். வணக்கம் நேர்களே. தொலைபேசி மூலமாக நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி வாதத்தை தொடங்குகின்றேன். சடகோபன், நீங்கள் சொல்லுங்கள். இன்றைய நாளிதழ்களில் வந்த செய்திகளை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். மீண்டும் ஹிந்தியை திணிக்கக்கூடிய ஒரு முயற்சியை மத்திய அரசு செய்கின்றது என்று கருணாநிதி ஒரு கேள்வி பதில் வடிவிலான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது மத்திய அரசு இந்தியை திணிக்கிறது என்று இந்த நோக்கத்தில் நான் பார்க்க முடியாது. இது ஒரு அரசாங்கத்தில் ஒரு அதிகாரி ஒரு கவனக்குறைவாக தமிழ்நாட்டுக்கு அந்த இது வந்திருக்கு. பொதுவாக மத்திய அரசாங்க அலுவலகத்தில் எல்லாத்துலேயுமே, ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர் நாடு முழுவதும் மாற்றப்படலாம், அவர் போய் தான் ஆகணும். இப்போ இன்னொரு பொதுவான ஒரு மொழி தேவை. அதுக்காக எல்லா மத்திய அரசு அலுவலகத்துலேயும் தினசரி போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், ஹிந்தியிலேருந்து ஒரு தமிழில் விளக்கம் சொல்லி எல்லா மத்தியிலும் இன்றைக்கி பார்க்கலாம். கையெழுத்து திடீர்னு என்னுடைய கையெழுத்தை நான் மாற்றிக்க முடியாது. அந்த ஒரு சுற்றறிக்கை கூட கவனக்குறைவுங்க தெரியுது. நான் தமிழில் கையெழுத்து போட்டு பழகினா தமிழில் தான் வாழ்நாள் முழுவதும் போட முடியும். ஆங்கிலத்தில் போட்டு பழகினா ஆங்கிலத்தில் தான் நான் போட்டுட்ருக்கேன். அதனால் திடீர்னு என்னை ஹிந்தி மொழி படிச்சுக்கன்னு வேணால் சொல்லலாம், இல்லை ஒரு 4 வார்த்தை கற்றுக்குங்கன்னு சொல்லலாமே தவிர கையெழுத்து போட்டு சொல்ல ஒரு முட்டாள்தனமான சுற்றறிக்கை, இதை வைத்துக்கொண்டு மத்திய அரசு இந்தியை திணிக்கிறது என்று சொல்வதெல்லாம் இந்த திராவிட இயக்கங்கள் ஒரு 50 வருஷமாக அரசியல் விளையாட்டில் இது ஒரு பங்கு. ஆனால் இப்போ இந்த காலத்தில் யாரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆள் இல்லை. காலம் மாறி இருக்கிறது, தலைமுறை மாறிக்கொண்டிருக்கிறது, மொழியினுடைய அவசியத்தை மக்கள் இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மொழியை கற்பதனால் என்னுடைய தாய்மொழி மறந்து போயிடும் என்று சொல்வதே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். அது சாக்ரட்டிஸ், நீங்கள் சொல்லுங்கள். இது அரசியல் கோணத்தில் பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம். சுற்றறிக்கை தவறானதுதான் என்றாலும் கூட இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் தவறில்லை. உடனடியாக இதற்கு மத்திய அரசு திணிக்க முயற்சிக்கின்றது என்ற கோணத்தில் எல்லாம் அறிக்கை விட்டிருப்பது என்பது ஒரு அரசியல் காரணங்களுக்காக என்ற ஒரு வாதத்தை சடகோபன் வைத்திருக்கின்றார். உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இது நம்ம வேணும்னே எதையும் எதிர்க்கல. முதல் இந்தி போராட்டம் 1938 தொடங்கிய போது அது ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருந்தார். ராஜாஜி அவர்கள் அந்த இந்தியை புகுத்த நினைத்த போது எதற்கு இந்தியை நான் இங்கே அறிமுகப்படுத்துகிறேன்னா, இந்தியுடைய தாய்மொழி சமஸ்கிருதம். அப்போ சமஸ்கிருதத்தை எல்லா மக்களின் மனதில் இருக்க வைக்க வேண்டும். அதற்காக முன்னோட்டமாக அதனுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய இந்தியை புகுத்துறதுன்னு அவர் சொன்னார். அதற்கு பிறகு பெரியார் அவர்கள் 38 கடுமையான போராட்டங்கள்லாம் நடத்தி தான் இந்தி விரட்டி அடிக்கப்பட்டது. ஆனால் இப்போ ஐயா சொல்கிற மாதிரி அரசியல் உணர்வோடுலாம் நம்ம சொல்ல முடியாது. என்னென்னா,
எப்பொழுதெல்லாம் தமிழன் தூங்கி கொண்டிருக்கின்றானா என்கின்ற வேலையை மத்திய அரசு எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கும். தூங்குறானாங்கிறதுக்கு தூங்கிட்டு இருக்கவன லேசாக கால் எடறி விட்டு போவது போல, இல்லை கொஞ்சம் தண்ணீர் தெளிப்பது போல தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்தோம்னா மயில் கற்களில் இந்தியை எழுதினாங்க. அதை மறுபடியும் நம்ம கண்டித்து அறிக்கையெல்லாம் விட்டு நம்ம போராட்டம்லாம் நடத்தியதனுடைய விளைவு தான் மறுபடியும் இதை எடுத்து ஆங்கிலத்தில் தமிழில் எழுதினாங்க. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி கையெழுத்து போடுறதுனால ஒன்றும் மாறிட்டு போகிறதில்ல. நமக்கு என்னென்னா, இதற்கு முன்னே கொஞ்ச நாளைக்கு முன்னே இப்போது தான் மத்திய மனித வளத்துறையுடைய மேம்பாட்டு அமைச்சராக இருக்க கல்வி அமைச்சர் என்ன பண்ணாங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஏதோ தவறான மனநிலையில் புரிந்து கொள்ளப்பட்ட போராட்டம், அவங்க தப்பான போராட்டம் பண்ணாங்க என்று ஒரு கேலி சித்திரம் போட்டாங்க. இப்போ ஒருவேளை மறந்து போய் அனுப்பினாங்க அறிக்கைன்னு ஐயா சொன்ன மாதிரி, மறந்து போய் என்பதை இதை யோசிச்சு பார்த்தோம்னா முன்னாடி ஏற்கனவே செய்திருக்கிறாங்க. ஒரு மனித வளத்துறை அமைச்சர் மறந்து போகக்கூடியவர் தான் அவர் எப்படி அமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி உண்டு? எதையும் ஆய்ந்து சிந்தித்து பார்க்கக்கூடியவர் தான் அமைச்சராக இருக்கணும். இப்போ மனித வளத்துறை அமைச்சர் தவறாக ஒரு கருத்து படத்தை போட்டு அதை எல்லோரும் வற்புறுத்திய பிறகு நான் இல்லை அதை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன், விலக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இந்த இந்தியில கையெழுத்து போட வேண்டும் என்கின்ற அந்த திட்டமும் அதே போல் அடிப்படையில் இந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்கள் நெஞ்சத்தில் புகுத்துவது என்பதுதான். இதில் நமக்கு இன்னொரு வேதனை என்னன்னா, நம்ம எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பது போல திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக அதை செய்கிறாங்கன்னு ஐயா சொன்னாங்க. இது ஒரு தவறான சிந்தனை. என்னன்னா, இந்தி படிக்க வேண்டாம் என்று பெரியாரை பின்தொடர்ந்து வந்த திராவிட இயக்கங்களோ திராவிட இயக்க அரசியல் கட்சிகளோ சொல்லவே இல்லை. இந்தியை எங்கள் மீது திணிக்காதீங்கன்னு சொல்கிறோம். இந்தி படிப்பதோ இல்லை ஆங்கிலம் படிப்பதோ எந்த மொழி படிப்பதோ எனக்கு விருப்பமாக தான் நான் படிக்கலாம். என் வீட்டில் நான் சாதாரணமாக காய்கறி சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா மாமிச உணவை என் வீட்டில் நீங்கள் கொண்டாந்து எனக்கு ஊட்டி விடாதீங்க. எனக்கு விருப்பம் ஏற்பட்டு அந்த மாமிச உணவை நான் திங்கலான்னு ஆசை ஏற்பட்டால் நான் அந்த மாமிச உணவை திங்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்தியில் இருக்கக்கூடிய நிலை. எனவே தான் அரசியல் கண்ணோட்டத்தோடு தான் தமிழகம் தொடர்ந்து இந்தியை எதிர்த்து வருகிறது. ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயத்துக்கு இவர் சொன்ன பாயிண்ட் நானும் ஒத்துக்கிறேன். யாரும் ஒரு மொழியை இன்னொரு மொழி 4 மொழி திணித்தா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன். யாருமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹிந்தி திணிப்பது எவ்வளவு தவறோ அதே போல் ஹிந்தியை படிக்கக்கூடாது என்று தடுப்பதும் ஒரு தவறு. 67 வரை தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி இருந்துச்சு. இவர் சொல்கிற மாதிரி எனக்கு படிக்க ஒரு வாய்ப்பு இருந்தால் படிப்பேன், இல்லை எனக்கு பிடிக்கலன்னா ஏதோ ஒரு கோர்ஸ் போய் படிப்பேன். இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி கிடையாது. எந்த தமிழ்நாடு தவிர எல்லா மாநிலங்களையும் இன்றைக்கி ஹிந்தி இருக்குது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களில் கிடையாது. ஆனால் திராவிட இயக்க சம்பந்தப்பட்ட பாரம்பரிய தலைவர்களுடைய குடும்பத்துடைய வாரிசுகள் எல்லாம் அவங்க ஹிந்தி படிச்சுட்டு பிரதம மந்திரி தமிழ்நாட்டுக்கு விபி சிங் வந்த பொழுது மொழிபெயர்த்தவர் யார்? கருணாநிதியோட மகள் கனிமொழி. அது மட்டும் இன்னொன்று ஞாபகப்படுத்துகிறேன். பெரியார் அவர்கள் 1938-39 தீவிரமாக இந்தி போராட்டத்தில் முன்னாடி இருந்தார். அப்போ ஸ்டாலின் ஜெகதீசன் இவங்க எப்படியெல்லாம் நாடகம் ஆடுவாங்கன்னு சொல்கிறேன். ஸ்டாலின் ஜெகதீசன் ஒருத்தர் 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருக்கார் இந்த போராட்டத்தில். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, மீனாம்பால்னு ஒரு அம்மா தான் அந்த போராட்டத்துக்கு ரொம்ப தலைமை தாங்கி பெரிய பெண்களெல்லாம் திரட்டியிருக்காங்க. இவர் பகலில் உண்ணாவிரதம், ராத்திரி வீட்டில் போய் சாப்பிட்டுவார். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த அம்மா அதை சொல்லிட்டாங்க, இவர் உண்ணாவிரதம் இருக்கல, ராத்திரி வீட்டில் சாப்பிட்றாரு, பகலில் தான் உண்ணாவிரதம் இருக்கார். இந்த போராட்டத்தில் முன்னிருந்து ஈவேராவுடன் தொண்டர்களை திரட்டி வந்தாங்களே மீனாம்பால் ஒரு அம்மா, அவங்க யாரை குற்றம் சாட்டுறாங்க? அவங்க இந்த ஸ்டாலின் ஜெகதீசன் சொல்றாங்க. அவங்க வீட்டில் தான் இவர் இருந்திருக்காரு. அவர் வீட்டு அந்த அம்மா வீடே இந்த போராட்டத்துடைய ஒரு மையமாக மாறி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவர் பகல் நேரத்தில் உண்ணாவிரதம் இருந்துட்டு ராத்திரி வீட்டுக்குள்ள சாப்பிட்டது தெரிஞ்சோன்னா அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இவர் உண்ணாவிரதம் உண்மையிலே இல்லை, ராத்திரி சாப்பிட்றாரு. இப்படிதான் இவங்க எல்லாமே. ரயில் வராத அன்னைக்கு தண்டவாளத்தை வச்சு நான் தண்டவாளத்தை ரயிலை தடுத்தேம்பாங்க. போராட்டம் உண்மையா இவங்க நான் சொல்றேன், ஹிந்தி படிப்பதற்கு வாய்ப்பு நீ கொடுத்துட்டு படிக்கிறவங்க படிக்கணும் சொல்லி படிக்க கூட இப்ப தமிழ்நாட்டில் எடுத்து சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறீங்க. அவர்கிட்ட தமிழ் சாக்லேட் செல்வம் அவருடைய கருத்தை கேட்பதற்கு முன்பாக அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் தொலைபேசி மூலமாக இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம், நான் அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர். வணக்கம், கோவையிலிருந்து பேசுறேன். வணக்கம் ஐயா. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விவாதம் என்பது ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழகத்தில் அரசியலாக்கப்படுகின்றதா, ஹிந்தியை திணிக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றதா, இன்னொரு மொழியை படிப்பதால் என்ன தவறு என்ற பல்வேறு கோணங்களிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மத்திய அரசு ஹிந்தியை திணிப்பதற்கான முயற்சியை செய்கின்றதா? ஐயா, மத்திய அரசு இந்தி மொழியை தமிழகத்திலே கட்டாயப்படுத்தி திணிக்கிறது என்று சொன்னால் அதை யாருமே, ஒரு மொழியை கட்டாயப்படுத்தி திணிக்கிற பொழுது அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தமிழகத்திலே திராவிட இயக்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்த்தோமானால், கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்திலே இருமொழி கல்விக் கொள்கை, இருமொழி கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது. இது தமிழகத்தை மிகப்பெரிய வீழ்ச்சியிலே கொண்டு போய் தள்ளி இருக்கிறது. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்க திராவிட நாடுன்னு சொல்லக்கூடிய மலையாள நாட்டுல, கேரளத்துல
மலையாளம் படிக்கிறாங்க, இந்தி படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க. மலையாள மக்கள் இந்தி படித்ததுனால மலையாளம் அழிந்து விடவில்லை. ஆந்திரால தெலுங்கு படிக்கிறாங்க, ஹிந்தி படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க. ஆந்திர மக்கள் ஹிந்தி படித்ததுனால தெலுங்கு அழிந்து விடவில்லை. அதே போலதான் கர்நாடகத்துல கன்னடம், இந்தி, ஆங்கிலம் மும்மொழி கல்விக் கொள்கை இருக்கு. அவர்கள் இந்தி படித்ததுனால கன்னடம் அழிந்து போய்விடவில்லை. ஆனால் பிரிட்டிஷாருக்கு வால் பிடித்த இவர்கள், ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்ட இவர்கள், ஆங்கிலம் தமிழ் என்கின்ற இருமொழி கொள்கையை கடைபிடித்ததன் காரணமாக நம்முடைய தமிழ்நாட்டிலே மட்டும் மும்மொழி கல்விக் கொள்கை இல்லாததன் காரணமாக இந்த தமிழ்நாடு இந்தியாவிலே இருந்து தனிமைப்பட்டு போயிருக்கிறது. இப்போ வியாபார நிமித்தமாகவோ அல்லது கல்வி நிமித்தமாகவோ அல்லது அரசு நிர்வாக நிமித்தமாகவோ அரசியல் நிமித்தமாகவோ வடநாடு போனா நாம விஜயவாடா தாண்டிட்டா மொழிக்குறவர்களாக நாம் மாறி விடுகிறோம். நம்முடைய தமிழர்கள் இந்த இந்தியாவிலே இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்திலே போடப்பட்ட விதை இது. திராவிட இயக்கத்தின் மூலமாக மொழி வழி பிரிவினையை உருவாக்க வேண்டும் என்கின்ற பிரித்தாளும் சூழ்ச்சியின் விளைவாக தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் இதை வலியுறுத்தி இந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ தேடி வந்த இடம் இது அல்ல, இப்படியெல்லாம் சொல்லி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி ஒரு தலைமுறையே சீரழித்த பெருமை இந்த திராவிட இயக்கங்களை சாரும். நான் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறேன். தமிழ்நாட்டிற்கு மும்மொழி கல்விக் கொள்கை தேவை. தமிழ்நாட்டிற்கு மும்மொழி கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்படுகிற பொழுதுதான் தமிழகத்தினுடைய அறிவு விசாலமாகும். சென்றிடுவீர் எட்டுத்துக்கும் என்று சொன்னார்கள். பல மொழிகள் கற்க வேண்டும். ஒரு மொழியை கற்கக்கூடாது என்று சொல்வது மிகப்பெரிய ஒழுங்கீனம், மிகப்பெரிய அறிவீனம். நன்றி சம்பத் அவர்களே, உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. தொலைபேசியாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீர்கள், மிக நன்றி. இப்போ அவரும் கிட்டத்தட்ட இதே ஒரு கருத்தை வைத்திருக்கின்றார். இது மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி என்ற ஒரு கோணத்திலே வைத்திருக்கின்றார். பக்கத்தில் உள்ள மாநிலங்கள், திராவிட நாடு என்று சொல்லக்கூடிய மற்ற மாநிலங்களை பற்றியும் பேசுகின்றார். சடகோபனும் கிட்டத்தட்ட அதே கருத்தை வைத்திருக்கின்றார். இவருடைய போராட்டமே மக்களை ஏமாற்றுகின்ற விதத்தில் அமைந்ததாக அந்த உண்ணாவிரத்தை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இத்தனை கடுமையான குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியாகத்தான் இவர்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள் என்பதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, எந்த ஒரு இனமுமே அரசியலை தாண்டிலாம் போராட முடியாது. எந்த ஒரு இனத்துடைய போராட்டமோ அதனுடைய வாழ்வாதாரங்களோ வரலாறுகளோ அரசியலை இணைப்போடு தான் நடக்கும். அதில் மாற்றம் இல்லை. இவங்க என்னென்ன தொடர்ச்சியாக திராவிட இயக்கங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் ஒன்று வெள்ளைக்காரனுக்கு வால் பிடிச்சது, வெள்ளைக்காரனை வரவேற்றியது. இதில் நல்லா ஒன்று கவனிக்கணும், எதற்கு வரவேற்றி வெள்ளைக்காரனை எழுதணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க ஆண்டாண்டு காலமாக அடிமையாக வைத்திருந்த ஒரு இனத்தை கொஞ்சம் மீட்சிக்கு கொண்டு வருவதற்கு சாதியும் மதத்தையும் பிராணத்தையும் சொல்லி இவங்க தடுத்தாங்க. வெள்ளைக்காரன் படிக்க வச்சான். இவங்க படிக்க கூடாது, பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் படிக்கக்கூடிய உரிமை, சூத்திரம் படிக்க கூடாது, படிக்க இருந்தானா படிச்சா நாக்கு அறுக்கணும், படிக்கிறத கேட்டால் காதல ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும், படிக்கணுங்கிற சிந்தனை வந்தாவே அவனுடைய ஆசன வாயில்ல பழுக்க காய்ச்சிய இரும்பை சொருகணும்லாம் எழுதி வச்சிருந்தது மாற்றி வெள்ளைக்காரன் தான் படிக்க வச்சான். வெள்ளைக்காரன் என்னை பார்த்து கட்டி பிடிச்சி வாங்க ஹலோன்னு கை கொடுக்குற வெள்ளைக்காரன் அந்நியனா என்னை கிட்ட வராத, தொட்டா தீட்டு, பார்த்தா தோஷம்னு சொல்ற இந்த பார்ப்பனர்கள் அந்நியரா. இந்த அடிப்படையில் தான் வெள்ளைக்காரன் கொண்டு வந்த அந்த திட்டங்கள். வெள்ளைக்காரன் வரலன்னா படிப்பு தமிழகத்துக்கு கிடைத்திருக்காது. அது கிறிஸ்துவ அமைப்புகள் வெள்ளைக்காரன் மூலமா கிறிஸ்தவர்கள் வந்து தான் படிப்பு என்பதையே தமிழகத்தில் விதைத்தார்கள். ஆனால் நம்ம அதை வரவேற்று சொன்னா இந்துத்துவ மனப்பான்மையோடு இவங்க என்னன்னா இந்துத்துவவாதிகள் தான் பெரும்பாலும் சொல்றது. இது எல்லாருமே இல்ல, இது ஹிந்தியை திணிப்பதற்கான மறைமுக முயற்சியிலும் கூட இது இந்துத்துவத்தினுடைய அடையாளம் தானே இந்தி என்பது. இந்தி என்பது அந்த சமஸ்கிருதத்தினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. அப்ப சமஸ்கிருதம் கடவுளுடைய மொழி, பார்ப்பனுடைய மொழி. அந்த பார்ப்பன மொழியை கத்துக்கணும்னு என்ன நான் என்ன சொல்றேன், இங்க திணிக்கலங்கிற கருத்தெல்லாம் நம்ம ஒத்துப்போம். திராவிடங்கிற வார்த்தை என்ன மொழி சார்? இப்போ நீங்க கட்சி பேரை மாத்தாமையா இருக்கீங்க. இல்ல, எதுக்கு மாத்தணும்ங்கறீங்க? திராவிடம்ங்கிற வார்த்தையே சமஸ்கிருத வார்த்தை, கருணாநிதிங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை, உதயசூரியன்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. இந்த மாதிரி தான் தவறா நம்ம ஸ்டாலின்ங்கிறது தமிழ் வார்த்தையா? அது சொல்வதை கேட்காம தவறா திருப்பி வாதம். திராவிடம்ங்கிற வார்த்தையை சமஸ்கிருதம் சொல்லு சார். திராவிடம்னா தெற்குன்னு அர்த்தம். நான் சொல்றேன் தெற்கு, அது வந்து ஒரு சமஸ்கிருத மொழி. தொல்காப்பியரோட நம்ம ஒன்றும் தமிழ் புலவர் கிடையாது. தொல்காப்பியர் வேற்று மொழியிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் தமிழ் அதில் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இலக்கணம் எழுதியிருக்கார். அவரை விட இங்க இருக்கிற திராவிட பேசுவது நான் சமஸ்கிருத மொழியில என்னுடைய இயக்கத்திற்கு பேர் வைத்திருக்கோமா இல்லையா? திராவிட இயக்கம் முதல்ல பேரே சமஸ்கிருத பேர். அத இல்ல இல்ல அத நான் தான் என்னுடைய நான் என்ன சொல்றேன், இல்ல அவர் என்ன கேட்கிறார் என்றால் சமஸ்கிருதத்துல எதிர்க்கிறீங்க, அது வந்து அழிக்குதுங்க தமிழ். அது நான் சொல்றேன், திராவிட விட்டா என்ன சொல்ல முடியல. அவருடைய கருத்து நீங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறீர்கள், அதுக்கு அவருடைய பதிலை கேட்போம். அதற்கு முன்பாக சாக்ரட்டிஸ் நேர் ஒருவர் அவருடைய கருத்தை கேட்டு உங்களுடைய வாதத்தை கேட்கலாம். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. ஐயா வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மீஞ்சூர் கோதை ஜெயராமன், சமூக ஆர்வலர். சொல்லுங்க ஜெயராமன். சார், இந்த இந்திய வந்து தமிழக மக்கள் வந்து படிக்காததுக்கு முக்கிய காரணகர்த்தா வந்து கருணாநிதி தான் முக்கிய காரணகர்த்தா. படிக்காம வந்து அந்த மொழியை வந்து தனிமைப்படுத்துறாரு. இப்ப ராமதாஸ் கூட சொல்றாங்களா, அவங்க பேர பிறகு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல டெல்லியில படிச்சாங்க.
அதே மாதிரி கருணாநிதி பேர பசங்களும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல, அதாவது பக்தவச்சல இது உள்ள ஒய்சி மகேந்திரன் ஸ்கூல் பத்மா கசாத்தில் அதுல இடமே கேட்டாரு. ஜூனியர் விடலாம் வந்தது. அதாவது அவங்க வந்து ஆண்டு விழா அழைக்க சொல்ல அவங்க தயாளம்மாள் வந்து ஒய்சி மகேந்திரன் கிட்ட தண்டையே போட்டாங்க. இது பள்ளியில என் பேரனுக்கு ஒரு இடம் கொடுக்கல, ஆனா வந்து நிகழ்ச்சிக்கு மட்டும் என் வீட்டுக்கு வேற கூப்பிட வரீங்கன்னு என்கிட்ட இருக்கு, அந்த பதிவே இருக்கு. அந்த மாதிரி வந்து அரசியல்வாதிகள் தான் வந்து அரசியல்வாதிகள் முக்கியமா கருணாநிதி தான் இந்த இந்தியை வந்து இது பண்ணி மக்களை வந்து தனிமைப்படுத்தி படிக்க கூடாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்குறது முக்கிய காரணகர்த்தா கருணாநிதி தான். நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு தொடர்ந்து பாருங்க. இப்ப அவரும் அது போன்ற ஒரு குற்றச்சாட்டை இவருக்கான இது என்னன்னா, இந்த தனிப்பட்ட ரீதியாக ஒருத்தர் செய்யறத இப்ப நாம வந்து அந்த கருத்துக்கு பதில் சொல்வதற்கு இவர் சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார். திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொன்னதோ இவங்க ஐயா சொன்னதுக்கும் என்னன்னா, நாம யாரையும் படிக்க வேணாம்லாம் சொல்ல. இவங்க சொல்றாங்க நாம இது என்னுடைய நாடு, இப்ப என் வீட்டுல என்ன உணவு உண்ணணும், என்ன உடை உடுத்தணுங்கிறத நான் தான் இல்ல என்னுடைய குடும்பம் தான் முடிவு செய்யும். இது இந்த நாடு தமிழுடைய நாடுன்னு நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். சாக்ரட்டிஸ் இப்ப அவர் வந்து ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். சமஸ்கிருதத்தினுடைய தொடர்ச்சி தான் ஹிந்தி, அதனால் நாங்கள் அதை எதிர்க்கின்றோம் அப்படிங்கிற வாதம் உண்மையாக இருந்தால் திராவிடம் என்ற வார்த்தையே சமஸ்கிருத வார்த்தை தான். அது இவங்க தான் சொல்றாங்க. அப்படி திரு இடம் என்பதுதான் மறுபடி திராவிடமாக மாறியதாக. மொழி ஞாயிறு, இப்ப மொழிக்கு ஞாயிறு என்று பட்டம் கொடுத்து மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் சொல்றாரு. அப்ப அவர் தமிழறிஞர் தானே. அந்த தமிழறிஞர் சொல்லி வெள்ளைக்காரர்கள் இங்க ஆய்வு செய்து திராவிட சம்பந்தமான திராவிட மொழி கூறுகள் இங்க இருந்ததற்கான அடையாளம், திராவிட இன குடும்பங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம், மொகஞ்சாதரோ சரப்பாவில் இவங்க தான் வாழ்ந்ததற்கான அடையாளம்லாம் அவங்க சொல்லியதை வைத்து இந்த அடையாளத்தை ஒரு குறிப்பிட்ட, அது இப்ப இவர் பேசும்போது சொன்னது போல தமிழகத்தை தாண்டி நம்முடைய கேரளாவோ கர்நாடகமோ ஆந்திரமோ இவை திராவிட நாடுகள்னு இணைத்தோம். திராவிட நாடுகள்ங்கிறது இதை இணைத்து தான் ஆரம்பத்தில் சொன்னது. ஆனாலும் கூட அதை தாண்டி தமிழ் இன உணர்வு என்பது இருக்கிறதே, அவங்களுடைய நாடுகளை பார்த்து கொண்டு போகும்போது நம்முடைய நாட்டுக்கு எது தேவை என்பதை இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், அவங்க தான் இந்த நாட்டை ஆண்ட தலைவர்கள் தான் முடிவு செஞ்சாங்க. இல்ல அங்கதான் இப்பொழுது பேசிய ஒரு நேரும் அந்த கருத்தை தான் வலியுறுத்தினார். இந்த தலைவர்கள் மக்களுக்கு இதை கொடுத்து விட்டு தாங்கள் அதை கடைபிடிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். பல்வேறு கட்சி தலைவர்களையும் அவர் சொல்லிக்கிறார், தங்களுடைய குழந்தைகளை அவர்கள் ஆங்கில வழி கல்வி முறையில் படிக்க வைத்து ஹிந்தியை கற்றுக்கொள்ள வைத்தவர்கள் ஏன் வந்து எங்களை போன்ற மக்களுக்கு ஹிந்தியை கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த நேர் வச்சிருக்கிறார். இல்ல நம்முடைய நாட்டுக்கு நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது உறுதிமொழி அண்ணா அவர்கள் இடத்துல கொடுத்த உறுதிமொழி இருமொழி கொள்கைக்கு அண்ணா அவர்கள் கேட்டபோது இருமொழி கொள்கை தான் உங்கள் நாட்டில் நடைபெறும் என்று உறுதிமொழி கொடுத்து அதன் அடிப்படையில் தான் உறுதிமொழி கொள்கையில் இன்னைக்கு வரைக்கும் அந்த இருமொழி நடக்குது. நான் என்ன கேட்கிறேன், உலகளாவிய மொழி சிந்தனைக்கு ஆங்கிலம் தேவை. என்னுடைய மொழி என்னவோ, நான் என்ன இனத்தை சார்ந்தவன் என்பதற்கு அடையாளமா என்னுடைய தாய்மொழி தேவை. என்னுடைய தாய்மொழியான தமிழையும் உலகளாவிய சிந்தனைக்கு நான் ஆங்கிலத்தையும் பயன்படுத்துகிறேன். எனக்கு இந்தி வேண்டாம் நாம் சொன்னோம். இந்தி யாரும் படிக்க கூடாது, இவர்கள் சொல்றது போல யாரையும் போய் படிக்க கூடாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடங்களும் இந்தி இல்லாத பள்ளிக்கூடத்தில் இருக்கு. எந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஹிந்தி படின்னு சொல்லலாம், அப்ப இன்னொரு மலையாளம் படின்னு சொல்லணும், அப்ப கன்னடம் படின்னு சொல்லணும். உலகத்திலே அத்தனை மொழி சொல்லிக் கொடுப்பது எப்படி சாத்தியம்? சொல்லுங்க. சாத்தியம் இல்ல. எப்படி உலகத்தில் மொழி தேவை கிடையாது. இந்திய மொழி எத்தனை இருக்கு? தமிழ்நாட்டுல சென்னையில தெலுங்கு பள்ளிக்கூடம் இருக்கு தெரியுமா? ஒவ்வொருவராக அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துற பள்ளிக்கூடத்துல கன்னட எல்லை இருக்கு, அங்க கன்னட பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுல இருக்கு, தெலுங்கு பள்ளிக்கூடம் இருக்கு, மலையாள பள்ளிக்கூடம் நம்ம அரசாங்கம் நடத்து தமிழ்நாடு அரசாங்கம். அதே போல ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க, நீங்க 67 வரை தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடத்துல ஹிந்தி சமஸ்கிருதம் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தால் சொல்லிக் கொடுக்கப்பட்டதுன்னா ஏன் 67க்கு அப்புறம் திமுக வந்ததுக்கு அப்புறம் ஏன் சொல்லிக் கொடுக்க முடியாம போச்சு? காமராஜர் முட்டாளா, பக்தவச்சலம் முட்டாளா? அவங்களுக்கு எல்லாம் தமிழ் பட்டு கிடையாதா? நீங்க திட்டம் போட்டு தமிழனை ஒரு அதாவது கிணத்துக்குள்ள இருக்கணும், கிணற்று தவளையா இருக்கணும்னு மாத்தினாங்க. அது மட்டும் இல்ல, இவர் சொன்னாரு கிறிஸ்துவர்கள் வந்தா பள்ளிக்கூடம் கிடையாது. வெள்ளைக்காரன் ஒரு சென்சஸ் எடுத்திருக்கான் 1760 வருஷத்துல இங்கிலாந்துல ரெக்கார்டு இருக்கு. நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிராமமாக சென்று மக்கள் தொகை எவ்வளவு, ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, எந்த ஜாதியினர் இருக்கிறார்கள், ஒவ்வொரு ஜாதியிலும் எவ்வளவு பேர் படித்திருக்கிறார்கள் என்கின்ற ஆவணங்கள் இன்றைக்கு கிடைக்கிறது, புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கிலாந்து நாட்டு சென்சஸ் எல்லா ஜாதிக்காரங்களும் படிச்சிருக்காங்க. அவன் சொல்லிருக்கான் சென்னை மாகாணம் அவன் சொல்ற கணக்குல ஒரிசா வர கணக்கு 10,000 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது இந்த நாட்டில். இது இல்லாமல் திண்ணை பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, எல்லோரும் இருந்து அவன் அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிட்டு, ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் நம்ம நாட்டில் வந்து தமிழும் சமஸ்கிருதம் தொன்மையான மொழிகள். இதுல ரெண்டையும் நிச்சயமாக இந்த கருத்தில் மிகப்பெரிய அளவில் சாக்ரட்டிஸ் மாறுபடுவார் என்று நினைக்கின்றேன். தொடர்ந்து பேசலாம். நேருடைய கருத்தை கேட்டுவிட்டு உங்களுடைய கருத்துல மிகப்பெரிய அளவில் சாக்ரட்டிஸ் மாறுபடுவார் என்று நினைக்கின்றேன். வணக்கம். சத்தியம் சாத்தியமே சொல்லுங்க. இணைப்பில் இருக்கிறீங்க, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? செந்தில்குமார் பேசுறேன். யாருங்க? செந்தில்குமார் சொல்லுங்க. செந்தில்குமார், நாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து அம்மன்குளம்ங்கிற கிராமத்துல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க.
சார், அதாவது ஹிந்திய வந்து சாதாரண பாமர மக்கள் படிக்க கூடாதுன்னு சொல்றதை விட, அதாவது இங்க திணிக்கிறாங்கன்னு சொல்றதை விட ஹிந்திய வந்து படிச்சா அது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு நல்ல இதாத்தான சார் இருக்கும். அதனால கொண்டு வரணும் அப்படிங்கிறீங்களா? ஆமா சார், ஹிந்தியை நாங்க வரவேற்கிறோம், கண்டிப்பா வரவேற்கிறோம். ஏன்னா நாங்க வடக்க போகும்போது எங்களுக்கு இந்த ஹிந்தி தெரியாததுனால நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்ங்கிறத என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார். நன்றி செந்தில்குமார், உங்களுடைய கருத்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்போ அவர் ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். தமிழும் சமஸ்கிருதமும் இந்த நாட்டினுடைய தொன்மையான மொழிகள் என்ற ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பாகவே இங்கே கல்விக்கூடங்கள் எல்லாம் இருந்தன என்ற ஒரு கோணத்திலும் வைத்திருக்கின்றார். உங்களுடைய கருத்து என்ன? தமிழோடு இணைத்து அவர் சமஸ்கிருதத்தையும் சொல்கின்றார். இல்ல, அது அவங்க காலங்காலமா இது இப்ப இணைத்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அதுதான் தமிழுக்கே கூட மூத்த மொழி சமஸ்கிருதம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்க இருங்க சார், அவருடைய கருத்து நீங்க பேசும்போது நான் குறிக்கிறது அவருடைய கருத்து கேட்கலாம். தமிழை பேச மாட்டேன்னு காஞ்சி சங்கராச்சாரியார் சொன்னார். தமிழை நான் பேசிட்டேன்னா தீட்டுப்பட்டுரும், தமிழ்ல நான் யாருக்காவது ஆசி கூறிட்டேன்னா நான் மறுபடியும் போய் குளிச்சுட்டு வரணும்னு சொன்னார். தமிழ் சமஸ்கிருதம் ஒன்னா தானே இருந்துச்சு. அப்படியே நீங்க அவர் போய் குளிக்க போறாரு? ஒரு மொழியை தீட்டுன்னு சொல்றாருன்னா இழிவான மொழின்னு தான் அவர் நினைக்கிறாரு. அந்த மொழியையும் இது இவங்க நினைச்சு பேசுறாங்க, அதுல பிரச்சனை இல்லை. இப்ப நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், இவங்க சொன்னது போல வெள்ளைக்காரன் வருவதுக்கு முன்ன பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா எத்தனை சதவீதம் தமிழர்கள் படித்தார்கள் நீங்க சொல்லுங்க. 1889 தமிழ்நாட்டில் படித்த எண்ணிக்கை 1%. இன்றைக்கு 78%. அதாவது வெள்ளைக்காரன் என்ன பண்ணா சார், அவன் வந்து அவனுடைய ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தும் போது அவன் சொல்றான், இந்த நாட்டை நாம் நிரந்தரமாக அடிமைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டு கல்வி முறையை மாற்றாதவரை நம்மால் முடியாது. காரணம், இந்த நாட்டை சமஸ்கிருதம் இணைப்பு மொழியாக இருந்து இணைத்துக் கொண்டிருக்கிறது. அதை முதல்ல ஒருவேளை உங்களுடைய வாதம் உண்மையாக இருந்தால் தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நிலை என்று நீங்கள் சொல்லுகிறீங்க. இல்ல மற்ற மாநிலங்கள் எல்லாம் அந்த நிலை இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படி அது உண்மையாக இருந்தால் வெள்ளைக்காரர்கள் மற்ற மாநிலங்களிலும் இதை செய்திருக்கணும்ல. மற்ற மாநிலங்களையும் செஞ்சாங்க. எல்லா மாநிலத்திலையும் அவங்களோட ஆங்கிலேய கல்வி முறை, மெக்காலே கல்வி முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. நம்ம நாட்டில் அதுக்கு முன்னாடி என்ன, திண்ணை பள்ளிக்கூடம், சின்ன சின்ன பள்ளிக்கூடம், அவங்க வந்து ஆசிரியரே ஒருத்தர் தகுதி வந்தால் நீ பாஸ் பண்ணிட்டு குவாலிஃபைடு, அப்படி பரீட்சை சர்டிஃபிகேட் கிடையாது. ஆனால் ஆங்கிலேயர் வந்த முறை இந்த மாதிரி பரீட்சை எழுதி தேர்வு பெற்றால் சர்டிஃபிகேட் வாங்கினா அதில் ஆங்கிலம் படிச்சவன் தான் படித்தவன் அவன் சொன்னான். அவனுடைய கணக்குப்படி ஆங்கிலம் படித்தவர்கள் தான் படித்தவர்கள். அப்போ பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து யார் ஆங்கிலம் படிச்சிருக்கானோ அவன் படிக்க மாட்டான், எல்லாம் படிக்காதவன் மொத்தம் சொல்லிட்டான். அதனால அதுலேருந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். அப்படி கிடையாது. பழைய காலத்தில் நம்ம நாட்டில் எல்லா ஜாதிக்காரும், நான் சொல்லலை, இது நான் ஆர்எஸ்எஸ் கார சொல்ல, அவனுடைய ரெக்கார்ட் நீங்க போய் இன்னைக்கும் ஆர்ச்சிவ்ஸ்ல இருக்கு. 1700களில் 800களில் ஆங்கிலேய கல்வி முறை இந்த நாட்டிற்கு வருவதற்கு முன்பு இந்த நாட்டில் எல்லா ஜாதிக்காரங்களும் படிச்சிருக்காங்க. எந்த ஜாதிக்காரன் நீ படிக்க வர நம்ம நாட்டில் சொல்லல. ஆனா இந்த மாதிரி பள்ளிக்கூடமா கிடையாது, பரீட்சை கிடையாது, தேர்வு கிடையாது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாரும் சொல்ல. ஆனா எல்லாரும் படிக்க அனுமதித்திருக்கிறார்கள். அதாவது இவங்க வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா உண்மையா அதெல்லாம் இப்ப வெட்ட வெளியும் ஆகிட்டு இருக்கு. இதை தாண்டி விருப்ப பாடமாக வைத்துவிட்டு விருப்பம் இருப்பவர்கள் கற்றுக்கொள்ளலாம், விருப்பம் இல்லை என்று சொன்னால் கற்றுக்கொள்ள வேண்டாம் அரசு பள்ளிகளில். இல்ல நீங்க சொல்றது புரியுது. இப்ப இது என்னன்னா, நடைபெறக்கூடிய அரசாங்கங்கள் முடிவு எடுக்கணும். அதுவும் இந்தியை விருப்ப பாடமா வச்சா கட்டுக்கணுமான்னு கேட்க கூடாது. நீங்க எந்த மொழியை தேர்ந்தெடுக்கலாம்ங்கிறது இவங்க சொன்னாங்க. அது திருப்பி தானே, அது திருப்பி தானே சார். இல்ல நான் அப்ப இந்திய மட்டும் நீங்க சொல்றதா சார் திருப்பி. இல்ல அவருடைய கருத்து முழுமையாக பொதுவானது. அவர் சொல்லுகின்றது ஹிந்தியை மட்டும் ஏன் விருப்ப பாடமாக வைக்கின்றீர்கள், பிரெஞ்சை வைக்கலாம், உலக மொழி வேண்டாம். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்ல அதுக்கு தனித்த தாய்மொழி உண்டு. அந்த இந்திய மாநிலங்களில் உள்ள மொழிகளை நீங்க விருப்ப பாடமா எது வேணாலும் படிங்கன்னு சொல்லுங்க, அது யாரும் வரவேற்கிறது. தொடர்ந்து பேசலாம் சடகோபன். இது தொடர்பாக நம்ம மத்தியிலே கருத்துக்களை கூறுவதற்காக பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த கு ராமகிருஷ்ணன் அவர்கள் கோவையில் இருந்து நம்ம மத்தியிலே தொலைபேசி மூலமாக இணைப்பில் காத்திருக்கின்றார். ஐயா வணக்கம். வணக்கம். இங்கே ஹிந்தியை திணிப்பதற்கான முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டு கொண்டிருக்கின்றதா என்ற கோணத்திலே ஒரு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்ம மத்தியிலே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்த சடகோபன் அவர்களும் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த தமிழ் சாக்ரட்டிஸ் அவர்களும் இருக்கின்றார்கள். இங்கே வாதம் என்ன கோணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், திணிப்பதற்காக ஹிந்தியை திணிக்கின்றார்கள் என்ற பெயரிலே ஒரு அரசியலை இங்கே திராவிடர் கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றன என்ற ஒரு வாதத்தை சடகோபன் வைத்திருக்கின்றார். உங்களுடைய பதில் என்னங்கய்யா? இந்தியை திணிக்கின்றார்கள் என்ற காரணத்துக்காக இங்க திராவிட இயக்கங்கள் அரசியல் நடத்தவில்லை. இந்தியை உண்மையிலேயே தமிழ்நாட்டில் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது இந்தி பேசாத மாநிலங்களில் அந்த மக்கள் ஏற்கின்ற வரைக்கும் இந்தியை திணிக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள், உறுதிமொழியை கொடுத்திருக்கின்றார்கள். அதையும் தாண்டி தற்போது ஆயுள் காப்பீட்டு கழகத்தில்
ஊழியர்களும் அதிகாரிகளும் வாரத்தில் ஒரு நாள் இந்தியிலே கையெழுத்திட வேண்டும். கடித போக்குவரத்து அனைத்தையும் இந்தியிலே எழுதப்பட வேண்டும் என்று தென்மண்டல அலுவலகத்திலிருந்து தன்னுடைய கிளை அலுவலகங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றது. இது சமீப காலங்களிலே இந்தியிலே பயன்பாடு குறைவாக இருக்கின்றது என்று அந்த தென்மண்டல அலுவலகத்திலே விவாதிக்கப்பட்டு அதன் பெயரிலே இந்த அறிக்கை தரப்பட்டிருக்கின்றது. இப்போது LIC என்பது, அதாவது ஆயுள் காப்பீட்டு கழகம் என்பது மத்திய அரசு அலுவலகம் அல்ல, அது ஒரு கார்ப்பரேஷன். ஆனாலும் கூட அதிலே கூட ஒரு வணிக நிறுவனம். வணிக நிறுவனத்துக்கு வணிக நிறுவனம் இப்போது அகில உலக அளவிலே வணிக நிறுவனங்கள் இங்க இந்தியாவுக்குள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. அவையெல்லாம் கூட அந்தந்த மாநிலத்திலே அந்த வட்டார மொழிகளிலே பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினால்தான் தன்னுடைய வணிக நிறுவனம் சிறப்பாக அமையும் என்று அவர்கள் மாநில மொழிகளுக்கும் வட்டார மொழிகளையும் பயன்படுத்துகின்ற போது உங்களுடைய கருத்துக்கு குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், இந்த LIC-யினுடைய இந்த சுற்றறிக்கை பிரச்சனையை தாண்டி ஹிந்தி இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு விருப்ப பாடமாக சேர்த்துக் கொள்ளப்பட்டால் என்ன தவறு என்ற ஒரு வாதமும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. இது விருப்ப பாடமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் சாதாரண மக்களும் கூட மாணவர்களும் கூட இதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இங்கே விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன? விருப்ப பாடமாக இந்தி வைக்க வேண்டும் என்பதே தவறு. இந்தி என்பது ஒரு இந்தியாவிலே எல்லா மாநில மக்களும் பயன்படக்கூடிய மொழி அல்ல. பொதுவாக இந்தியை படித்தால் வட மாநிலங்கள் வேலை கிடைக்கும் என்று பொதுவாக முன்பு சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது வட மாநிலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இந்தி படித்தவர்களுக்கே வேலை இல்லை என்ற நிலையில் இருக்கின்ற போது இந்த இந்தியை படிப்பதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் மாணவர்களுக்கு என்ன பயன் இருக்கும் என்பது தெரியவில்லை. விருப்ப பாடம் என்பது இந்தியை மட்டும் ஏன் வைக்க வேண்டும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய 18 மொழிகள் இருக்கின்றது. அதையும் தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள், மாணவர்கள் உலக அளவிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஜெர்மன், பிரான்ஸ், ஜப்பான் மொழியைத்தான் இப்போது அதிகம் படிக்க வேண்டும். அங்கேதான் வேலை வாய்ப்பு என்கின்ற நிலையெல்லாம் உருவாகி இருக்கின்றது. ஆகவே ஒரு மொழியை பள்ளிக்கூடத்தில் வைத்துதான் படிக்க வேண்டும் என்பது அல்ல. அவர்களுக்கு எங்கே செல்லுகின்றார்களோ அங்கே 6 மாதத்திற்குள் அந்த மொழியை கற்றுக்கொள்ள முடியும். தேவைக்கு அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். நன்றி ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அவரும் கிட்டத்தட்ட அதே வாதத்தை தான் வைத்திருக்கின்றார். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இங்கே வருபவர்கள் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டியதானே. நாம் இப்பொழுது வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலில் தமிழகம் இல்லை வேலைவாய்ப்பு ரீதியாக அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். சாக்ரட்டிஸ் சொன்ன இன்னொரு வாதத்தையும் வைத்திருக்கின்றார். ஏன் ஹிந்தியை மட்டும் விருப்பப்படமாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஜப்பானிய மொழியை வைக்கலாம், பிரெஞ்சை வைக்கலாம், மற்ற மொழிகளையும் கூட வைத்துக் கொள்ளலாம் தானே அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு உடன்படுறீங்க? முதல்ல நம்ம நாடு, தமிழ்நாடு மட்டும் இல்லை, மும்மொழி திட்டம்னா அது வட இந்தியாவிலையும் நடைமுறைப்படுத்தணும். வட இந்தியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தென்னிந்திய மாநில மொழிகளை எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியறது கிடையாது. நம்ம நாட்டுடைய, தமிழ்நாட்டுடைய பெருமைகளையோ தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நம்மளாம் ஹிந்தியில் படிக்காதனால புத்தகங்கள்லாம் அங்கே நான்லாம் பலமுறை வடநாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதனால சொல்கிறேன், தமிழ்நாட்டோட பெருமை நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. திருக்குறளை பற்றி சொல்ல ரொம்ப இது இந்தியில் இருக்கான்றான். உடனே நம்மளுடைய பெருமைகளை சொல்கிறதுக்கே நம்ம நாட்டு மொழிகளை நம்ம தெரிஞ்சுக்கல. இன்றைக்கி வடநாட்டில் அது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக ஒரு காலத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்காரங்க மராட்டியாக மும்பைக்கு போனாங்க, கல்கத்தாவுக்கு போனாங்க. இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னு ஐயாவே சொல்லிட்டாரு. அங்கே போய் ஜெர்மனி இதெல்லாம் அப்போ தமிழ்நாட்டில் வேலை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு போய் அரபு மொழி கற்றுக்கிறேன்னு அவர் சொல்கிறார். ஜெர்மனியில் போய் ஜெர்மனிக்கு. அப்போ தமிழ்நாட்டில் வேலை இல்லை, இங்கே செய்யல வேலைக்கு ஆள் இல்லை. அதனால் ஒரிசாக்காரன் இங்கே வரான், பீகார்காரன் வரான். ஆனால் அவங்களாம் இங்கே தமிழ் கற்றுக்குறாங்க. அவங்க யாரும் மொழி வேற்றுமை, மொழி காழ்ப்புணர்ச்சிங்கிறது இந்த இயக்கங்கள் உருவாக்கி விட்டது. இல்லை ஒரு நிமிஷம் சொல்கிறேன். அதே போல் தமிழ்நாட்டில் இந்திய மொழி எல்லாத்தையும் நீங்கள் ஆப்ஷன் வைங்க, வேணான்னு சொல்லலை நான். அதுக்கு அரசாங்கத்தில் திறமை இருந்து அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து ஆசிரியர்கள்லாம் போட்டால் நம்ம நாட்டு மொழிகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆப்ஷனாக வைங்க. வெளிநாட்டு மொழிகளை வேணால் ஜெர்மன், பிரெஞ்சு என்னத்தை வேணாலும் வைங்க. ஆனால் ஒரு மொழியை பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்த மொழியை உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பள்ளிக்கூடத்திலேருந்து அரசாங்க பள்ளிக்கூடத்திலேருந்து அறவே அழித்தொழித்து விட்டு உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தைங்களை தனியார் பள்ளியில் அனுப்பிச்சு நீங்கள் ஹிந்தி சமஸ்கிருதம் படித்து அதில் நாங்கள் எங்கள் குழந்தைங்களாம் ஹிந்தி படிக்கிறது ஒரே காரணத்திற்காக பேரனுக்கு மந்திரி பதவி வாங்கி தரார் நம்ம தமிழின தலைவர். இல்லை, இது போன்ற குற்றச்சாட்டுகள் குறித்து சாக்ரட்டிஸ் தான் பதில் சொல்லணும். நிச்சயமாக அரசியல் ரீதியான காரணங்களை தான் தொடர்ந்து முன்வைக்கின்றார்கள். ஏன் இவர்கள் இது போன்ற சட்டங்களை போட்டுவிட்டு தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆங்கில வழி கல்வியின் மூலமாக கற்றுக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு மத்திய அமைச்சரவையில் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இதை தாண்டி அவர் சொன்ன இன்னொரு விஷயம்,
அங்கே இருப்பவர்கள் இங்கே வந்தால் தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிறவங்க தான் அதை ஒரு வேண்டாம் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் தமிழகமும் தமிழர்களும் ஒரு தனி நாட்டைச் சேர்ந்தவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள் இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் இந்த விவாதத்தை அவர் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இப்போ இவங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்டவங்க வந்து வெளியில் சொல்லிடுறாங்க, இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் இந்த இந்தியை பற்றி நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். இதோடைய நோக்கம் என்னென்னா, நாம் இந்தியை படிக்க வேணான்னு சொல்லலை. அது நல்லா மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன். இந்தியை யாரும் படிக்க வேணான்னோ இந்தியை யாரும் கற்றுக்க வேணானோ எந்த தலைவர்களும் சொன்னதில்லை எந்த காலகட்டத்திலையும். 38 இந்திய எதிர்ப்பு தொடங்கி அதற்கு பிறகு 48 தொடங்கியதோ அதற்கு பிறகு தொடங்கியதோ யாரும் அப்படி சொல்லலை. இவங்களாம் அப்படி நினச்சிக்கிறது. நாம் உலகளாவிய பொதுமொழிக்கு ஆங்கிலம் படிக்கலான்னு சொன்னோம். அவங்க வீட்டு பிள்ளைக்கே அவர் கொண்டு போய் ஆங்கில கான்வென்ட்டில் சேர்க்குறாருன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குது, சேர்த்து விடுக்கிறார். அது சாதாரண ஏழை பிள்ளைகள் வந்து நம்முடைய மாநகராட்சி பள்ளிகளில் படிக்குது. இன்றைக்கு மாநகராட்சியினுடைய பள்ளிகளிலும் ஆங்கில வழி கல்வி வந்துடுச்சு, அரசும் நடத்தக்கூடிய நிலைக்கு வந்துடுச்சு. இப்போ இவங்க சொன்னது மாதிரி நாம் என்னென்ன மறுபடியும் வலியுறுத்துறது, இங்கே வந்து மற்ற நாட்டுக்காரன் வந்துடான் தமிழை வந்து அவன் பாடமொழியாக அவங்க ஊரில் கற்றுக்கிட்டு வரல, இங்கே வந்து தன்னுடைய பிழைப்புக்காக கற்றுக்கொள்கிறான். ஏன் தமிழனும் அங்கே போனால் பிழைப்புக்காக கற்றுக்கிட்டு போகிறான், இல்லை இங்கிருந்து கற்றுக்கிட்டு அப்புறம் பிழைப்புக்கு போகிறான். இந்தி மட்டும்தான் உலகத்திலேயே தலை சிறந்த மொழி, இந்தியை படித்தாதான் உலகம் முழுக்க வேலை செய்ய முடியும் என்ற சிந்தனை எப்படி நீங்கள் தோற்றுவிக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த சிந்தனை தவறான சிந்தனை இல்லை. பீகார்ல இருந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க தான் இங்க வந்து வேலை செய்யலாம். தமிழகத்தினுடைய கட்டுமான தொழில் முழுக்க இன்றைக்கு யார் பிடித்து கொண்டிருப்பதுன்னா பீகார்ல இருந்து வட மாநிலங்களும் வந்தவங்க தான் பிடித்து கொண்டிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இதை சொல்லி எல்லா மாநிலங்களும் பிரச்சனை பண்ணிட்டோம், எனக்கு மதிப்பு இல்லை மற்ற மாநிலங்கள். இந்த நாடு வந்தவரை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டு தனக்கு வாழ வசதியை பற்றி தெரியாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இனம் இந்த இனம். இந்த இனத்துக்கு அந்த தனித்த அடையாளத்தையும் அதனுடைய இலக்கிய வளம் செறிந்த அந்த மொழியினுடைய வரலாற்றையும் திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்துறதுனால தான் குறைந்தபட்சமாக அவர்கள் வாழ்க்கை தரம் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. இன்னைக்கு இவங்க சொல்றாங்களே இவ்வளவு. குஜராத்தில் போய் இன்றைக்கு இங்கே மார்வாடிகளுக்கு என்று தனித்த பகுதிகள் உண்டு. தமிழ்நாட்டில் சவுகார்பேட்டையில் போய் இன்றைக்கு இருக்கக்கூடிய யாரும் தமிழர்கள் இல்லை, மார்வாடிகள் என்று சொல்லப்படக்கூடிய குஜராத்திகள் தான் வாழ்றாங்க. குஜராத்தில் போய் ஒரு சதுர அடி நிலத்தை தமிழனால் வாங்க முடியுமான்னு சொல்லுங்க ஐயாக்கு. குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடியோட தொகுதிக்கு பேர் மணிநகர். அந்த மணிநகர் என்று பெயர் வைத்தவர்களே தமிழர்கள். மணிநகர்ல 25,000 தமிழ் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவருடைய தொகுதியில தமிழர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துறார். அங்க இருக்கிற தமிழர்கள்லாம் சந்திச்சு உங்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை இங்க நடத்துங்கன்னு அவர் சொல்றார். அதனால மணிநகர் தொகுதியோட தமிழர்களுடைய பிரதிநிதியாக குஜராத் முதலமைச்சர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கேருந்து வியாபாரத்திற்காக சென்று வருகின்றவர்களை கேளுங்க. டிரைவர் ஓட்டுநர்கள் இருக்காங்களே, அவங்க ஒன்றும் பள்ளிக்கூடத்துக்குலாம் போனது கிடையாது. ஒரு மொழியை கற்றுக்கொள்வதால் எவ்வளவு நன்மை தெரியுது. ஆனால் நான் சொல்றது திருப்பி அதுதான். ஆங்கிலத்தை நீங்க திணிக்கிறீங்க. ஆங்கிலத்தினால தான் நம்ம தமிழ் இன்னைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறதே தவிர தெலுங்குனாலேயோ கன்னடத்தினாலேயோ மலையாளத்தினாலேயோ ஹிந்தினாலேயோ நம்ம மொழி அழியாது. அதெல்லாம் நம்முடைய சகோதர மொழிகள், நம்முடைய குடும்ப மொழிகள், ஆங்கில வழி கல்வி, ஒரே சிந்தனை கொண்ட மொழிகள், பல வார்த்தைகள் பொதுவான வார்த்தைகள். ஆனா ஆங்கிலம் நம்முடைய கலாச்சாரத்துக்கு நேர் எதிரான வார்த்தைகளையும் பழக்க வழக்கங்களையும் உருவாக்கி நம்முடைய பண்பாட்டையே சிதைக்கிறது ஆங்கிலம் தான். இன்னைக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தை திறந்து விட்டது யார்? காமராஜ் இல்ல, பக்தவச்சல் இல்ல, காங்கிரஸ் இல்ல, திமுக கட்சிக்காரர்கள், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவருடைய 45 வருஷமா தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தை வளர்த்து தமிழை அழிச்சதுல மிகப்பெரிய பங்கு இவங்க தான். மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார். உங்கள் பதிலை கேட்பதற்கு முன்பாக நேரு ஒருவருடைய கருத்தை கேட்டுட்டு உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. வணக்கம், நான் ராஜேஷ் பேசுறேன். யாருங்க? பேசுங்க. ராஜேஷ். ராஜேஷ், நான் முகப்பேர்ல இருந்து ராஜேஷ். முகப்பேர் ராஜேஷ், சொல்லுங்க ராஜேஷ், உங்களுடைய கருத்து. ராஜேஷ் குமார், நான் வந்து நாம் தமிழர் சொல்லுங்க. நான் வந்து ஆர்எஸ்எஸ். உங்களுடைய இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்குது ஐயா. உங்க இணைப்புல ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன். சரி. 98 வரையிலும். சரிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர்ல ஒரு 2 வருஷம் தமிழருக்காக வந்து திருவா போயிருக்கோம், பேசியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இவங்க உங்க 2 பேர்லயும் நான் தெரிஞ்சுக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, ஒருத்தன் கடவுள் இருக்குன்னு சொல்லி தமிழை கொண்டுட்டு இருக்கான் ஆர்எஸ்எஸ். ஒருத்தன் கடவுள் இல்லன்னு சொல்லி பெரியார் வச்சுங்க தமிழை கொண்டுட்டு இருக்காங்க. தமிழ் இல்ல, தமிழை வாழ வைக்கணும்னா இங்க வந்து பேர்ல வந்து விளக்கத்தை கொடுக்கணும். இவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு பேர் மாற்ற இடத்துல அரசாங்க பதிவுல போய் பாத்தீங்கன்னா தமிழில் பெயர் மாற்ற 150 ரூபாய் ஏதோ பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பேர், நான் வச்சிருக்க பேர், என்னோட பேரு ராஜேஷ்ன்றது தமிழ் பேருன்னு நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். அதுவே கிடையாது. அதே மாதிரி இஸ்லாமிய பெயர்னு அவங்க வைக்க சொல்றாங்க. அது இஸ்லாமிய பெயர் கிடையாது, உருது பெயர். உருதுல எழுதப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியமா இருக்கும். கிறிஸ்துவ வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ பெயர்கள் இல்ல, ஹீப்ரூல இருந்தோ இல்ல ஆங்கிலத்துல இருந்தோ எடுக்கப்பட்ட பெயர்கள் தான். இதுலயே இந்த தமிழ்நாட்டுல இவங்களால விளக்கம் தர முடியல. 1. 2 பாத்தீங்கன்னா கோயில்கள்ல இன்னைக்கு வரைக்கும் வந்து இத்தனை வருஷம் பெரியாரிஸ்டுங்க வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. ஆனா தமிழும் அர்ச்சனை செய்யப்படும் தான் சொல்ல முடியல. தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை செய்யப்படும் சொல்ல முடியல அப்படிங்கிறீங்க.
டிபேட் பாத்தீங்கன்னா 0 0 நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க ராஜேஷ். இப்போ அவர் ஒரு வேறு விதமான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார். ஒருவர் கடவுள் இருக்கின்றது என்ற பெயரிலே தமிழை அழித்துக் கொண்டிருக்கின்றார், இன்னொருவர் கடவுள் இல்லை என்ற பெயரிலே தமிழை அழித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். குறிப்பாக இத்தனை ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழகத்தை ஆண்ட பின்னும் கூட தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்ற நிலையில்தான் கோவில்கள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். இது போன்ற குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? இவருடைய கருத்தில் நீங்கள் மாறுபட்டீர்கள் என்று நினைத்திருந்தேன், அதுக்கும் உங்களுடைய பதில் இருந்தால். இல்லை, இது அவங்க சொன்னது மாதிரி திராவிட இயக்கங்களுடைய தொடர்ச்சி என்பது நம்ம சொல்லிக்கலாமே தவிர, ஏன் இந்த நிலைமை இருக்குன்னா இது ஆண்டாண்டு காலமாக திணிக்கப்பட்டிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். எடுத்த உடனே ஒரு சாதாரணமாக ஒரு தப்பான தீய பழக்கம் இருக்கிறவர்களுக்கு கூட அந்த தீய பழக்கத்தை உடனடியாக நிறுத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீய பழக்கத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுவிக்க முடியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு இதுவாவது கிடைத்திருக்கிறது. இவர் சொல்ற மாதிரி கடவுள் இல்லைங்கிற பேரை சொல்லி தமிழ் அழித்ததெல்லாம் இல்லை. தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்ற சிந்தனையை தோற்றுவித்தது திராவிட இயக்கம் தான். அதற்கு முன்ன தமிழ்ல எந்த பெயர்களும் இல்லை. நம்முடைய தாத்தாவுக்கும் முப்பாட்டனுக்கும் இருந்த பெயர்கள்லாம் பரதேசின்லாம் கூட பேர் இருந்துச்சு, பிச்சைக்காரன்ங்கிற பேர்லாம். ஆமா, இப்படி கேவலமான பெயர்கள் இருந்ததை மாற்றி தமிழ்ல நல்ல பெயர்கள் வைக்க தொடங்கி அதுக்கு இயக்கமாகவே நடத்திய பெருமை திராவிட இயக்கத்துக்கு தான் உண்டு. இல்ல, இதுல ஒரு கருத்துக்கு உங்களுடைய கருத்துக்கு குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும் சாக்ரட்டிஸ். இப்ப அவர் பேசிய வார்த்தை நீங்கள் தொடர்ந்து இன்றைக்கு விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள், திராவிட தேசியத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இடையிலான போர் சமீப காலமாக உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி வடமொழி என்று எதிர்த்த சூழ்நிலை மாறி இன்றைக்கு இந்த மனோபாவம் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவை விரோதமாகவும், கேரளாவை மலையாளி என்ற பார்வையிலும், ஆந்திராவை தெலுங்கன் என்ற பார்வையிலும், இன்றைக்கு தெலுங்கர்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும், கன்னடர்கள் வெளியேற வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு போர்க்கொடி தூக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் வித்திட்டது இது போன்ற ஹிந்தி எதிர்ப்பு போன்ற விஷயங்கள் தான் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு இவங்க திராவிட தேசியத்தை பேசுகின்ற உங்களை போன்ற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களே மிக கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். இது போன்ற பிரச்சனைகளுக்கு எது காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, இது சரியான புரிதல் இல்லாது. இப்ப இந்தியை எப்படி திணிக்கிறார்களோ அப்படித்தான் திடீரென்று தமிழ் தேசியத்தை பற்றி திணிப்பாங்க. அதனுடைய விளைவு தான் இது. இப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு காலகட்டத்தில் இந்த சென்னை ராஜதானியாக இருந்த பகுதியினுடைய விளைவு தான் இவர்கள் பிரிந்து போனது. ஆனா அவர்கள் தனக்கென்று ஒரு தனித்த நாகரிகத்தையும் அவர்களுக்கென்று ஒரு மொழி வளத்தையும் உண்டாக்கி கொண்ட பிறகு நம்முடைய நாட்டிற்கு 1967 தமிழ்நாடு என்று பெயர் வருவதற்கு முன்ன 50களிலேயே தமிழனுக்குன்னு ஒரு நாடு கொடுங்க, அதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சு தொலைங்க என்று பெரியார் சொன்ன வரலாறு இங்கே உண்டு. பெரியார் தான் முதல் கொடுத்தார். அதற்கு பிறகுதான் சங்கரலிங்க நாடார் உட்பட பல்வேறு பெருமக்கள் உண்ணா நிலையெல்லாம் இருந்தாங்க. அதற்கு முன்னாடியே பெரியார் சொன்னார், மலையாளி எல்லாம் இப்போ கடைசியாக ஒருத்தனா பிரிஞ்சு போய் இப்போ மலையாளியும் பிரிஞ்சு போயிட்டான், ஒரு தொல்லை விட்டுடுச்சு, இனிமேலாவது நம்ம நாட்டை பற்றிய சிந்தனையை கொஞ்சம் முன்னெடுங்க என்று பெரியார் சொன்னார். ஆனால் இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இந்த பெரியார்னா திராவிடன் சொன்னதுனால தான் நம்மளால் ஒன்றுபட்டு இருக்க முடியலையோன்னு, நம்ம ஒன்றாக இருக்க சொல்லலை. நாம் என்னென்னா இந்த பார்ப்பனர்களுக்கு எதிர்மறையாக திராவிடர்கள் என்று அந்த சிந்தனையை தோற்றுவித்தோம். பார்ப்பனர் அல்லாதார்கள் யாருன்னா அவர்கள் திராவிடர் என்று அந்த சிந்தனையை தான் தோற்றுவித்தோம். அம்பேத்கர் இடத்துல கூட ஒரு தடவை கேட்டாங்க, திராவிடர்னு சொல்லிட்டு திராவிடர் கழகம்னு பேர் மாற்றிட்டாரு, அதனால நீங்கள் எங்களுக்கு தலைவராக இருங்க என்று சொன்னபோது கூட அம்பேத்கர் சென்னையில் சொன்னார், திராவிடர் என்று சொல்கிறது ஏதோ குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை இனத்தை சார்ந்ததில்லை, உலகம் முழுக்க எங்கெல்லாம் அடிமைப்படுத்தப்படுகிறவங்க இருக்கிறானோ அது ஒடுக்கப்படுகிறவங்க அத்தனை பேருக்கும் திராவிடர் என்கிற பொருள் பெயர் சொந்தம், அது பொருந்துன்னு சொன்னார். அதன் அடிப்படையில் இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இல்ல, இதை தாண்டி இப்போ அவர் இன்னொரு டாக்டர் அம்பேத்கர் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு. இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே திராவிடர்கள்னா எல்லாரும் திராவிடர். திராவிட ஆரியம் என்பது ஒரு கட்டுக்கதை, இது புனையப்பட்ட கதை, மேலை நாட்டவரால் இந்த நாட்டில் திணிக்கப்பட்ட கதை என்று டாக்டர் அம்பேத்கர் அவர் எழுதியிருக்காரு. இவங்க அம்பேத்கர் சொன்னா சொல்லி இவங்க நிறைய கதை சொல்றாங்க, அதெல்லாம் பார்க்க கூடாது. அம்பேத்கருடைய ஒரிஜினல் ஒர்க்ஸ் தான் நம்ம பார்க்கல. அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, இந்த நாட்டில் ஆரிய திராவிடர் என்கின்ற வேறுபாடே கிடையாது, இந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரே இனம் தான். அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. டிஎன்ஏ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சொல்லிருக்கு, பல ஆய்வுகள் திராவிடம் ரெண்டு பேருமே அம்பேத்கரை எடுத்து தான் பேசுகின்றீர்கள். நீங்கள் எந்த அம்பேத்கரை சொல்கிறீர்கள்? நீங்கள் எந்த அம்பேத்கரை சொல்கிறீர்கள்? அம்பேத்கர் சொன்னதை ஒரிஜினல் சொன்னா நீங்க எந்த அம்பேத்கரை இவர்கள் அம்பேத்கர் சொன்னதை சொல்லி சிலதை சொல்கிறார்கள். இல்ல, நாம சொல்றதுக்கு சொன்னதை சொல்கிறேன். இந்தியாவினுடைய சட்டமேதையாக நாம் எல்லோரும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த நாட்டினுடைய தேசிய இணைப்பு மொழியாக எது இருக்க வேண்டும் என்று நம்முடைய அரசியல் சாசன சபையிலே விவாதம் நடைபெற்ற பொழுது இந்த நாட்டின் இணைப்பு மொழியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்று முன்மொழிந்தவர் டாக்டர் அம்பேத்கர். இந்த வாதத்திற்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த வாதத்திற்கு உங்களுடைய பதில் என்ன? இது வந்து தவறாது. அந்த அவருடைய நான் சொல்றேன், இப்ப இவங்க சொன்ன மாதிரி அம்பேத்கர் சொல்லாததெல்லாம் திருச்சி சொல்ற வழக்கம் இல்ல, அப்படி சொல்லணும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. அம்பேத்கருடைய அந்த கருத்துக்களை நாம் எடுத்து ஆள்வது எங்கன்னா அவருக்கென்று இருக்கக்கூடிய அறக்கட்டளை, அவங்க தான் அவருடைய புத்தகத்தை வெளியிடுறாங்க. அவர் சொன்னதை கூடவே இருந்து மொழிபெயர்த்த பெருமைக்குரியவங்களாம் அதில் தான் இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் அதில் உள்ள கருத்துக்கள் எடுத்து சொல்றோம். இன்னொன்று, இந்த இந்திய அரசியல் சட்டத்தை அவர் எழுதும்போது அவர் என்ன சொன்னார்னா,
நான் ஒரு வேலைக்காரனா தான் வேலை செஞ்சேன். என்னை வந்து ஒரு குதிரை லாயத்தில் இருக்க ஒரு சாதாரண குதிரை மாதிரி தான் என்னை பயன்படுத்தினாங்க. இங்க இருக்கக்கூடியெல்லாம் குதிரைக்கு எப்படி கண்ணை கட்டி விட்டால் ஒரே திசையை பார்த்து ஓடுமோ அப்படித்தான் என் கண்ணை கட்டி விட்டு இதை பயன்படுத்தி கொண்டாங்க, என்ன ஒரு வேலையாள் மாதிரி தான் பயன்படுத்தி கொண்டாங்கன்னு அவர் சொன்னார். அந்த சட்டம், இந்திய அரசியல் சட்டம் எழுதுவதற்கு போடப்பட்ட குழுக்களில் இருந்த நபர்கள் 9 பேர். 3 பேர் உடல்நிலை சரியில்லை விலகிட்டாங்க. ஒருவர் தாழ்த்தப்பட்ட அம்பேத்கர், ஒருவர் இஸ்லாமியர், மீது 4 பேர் பார்ப்பனர்கள். அவர்கள் சொன்னதைத்தான், அவர்கள் சொல்லி கொடுத்ததைத்தான் அம்பேத்கர் எழுதினார் என்று அம்பேத்கர் சொன்னார். எனவேதான் இந்த சட்டத்தை எழுதிய நானே தேவை ஏற்பட்டால் கொளுத்தவும் தயங்க மாட்டேன்னு அம்பேத்கர் சொன்னார். அதாவது அம்பேத்கரை இதை போல சிறுமைப்படுத்தக்கூடாது. அம்பேத்கர் வந்து ஏதோ படிக்க தெரியாது, எழுத தெரியாது, மற்றவங்க சொன்னதை சொல்லி கொடுத்து எழுதிட்டாருங்கிற மாதிரி கிடையாது. அம்பேத்கர் வந்து ரொம்ப தெளிவாக இந்த நாட்டில் ஒவ்வொரு, நீங்க வந்து நான் சொல்றது எடுத்துக்கலாம், இந்த நாட்டோட பாராளுமன்றத்தில் வெப்சைட்டுக்கு போங்க, இந்தியன் பார்லிமெண்ட் சைட்டை ஓபன் பண்ணுங்க, கான்ஸ்டிடியூஷனல் டிபேட் எடுங்க. அம்பேத்கர் ஒவ்வொரு விஷயத்திலும் பேசினது, சட்டம் எழுதுக்கு முன்னாடி நடந்த விவாதங்கள், அந்த விவாதத்தில் அவர் சொல்றார், இந்த நாட்டுடைய இணைப்பு மொழியாக ஆங்கிலத்திற்கு மாற்றாக இந்த நாட்டில் எளிமையாக கற்றுக்கூடிய, எல்லாரும் கற்றுக்கூடிய மொழி சமஸ்கிருதம் இருந்தா ரொம்ப நல்லதுன்னு அவர் ப்ரோபோஸ் பண்ணிருக்காரு. ஆனா அதுக்கு வெவ்வேறு காரணத்தினால வேணாம்னு சொல்லிருக்காங்க. இப்போ இவ்வளவு எளிமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய மொழி சமஸ்கிருதம் என்று அம்பேத்கர் சொன்னார் என்று சொல்கின்றீர்கள். இப்படி ஒரு எளிமையான மொழியினுடைய தொடர்ச்சி என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஹிந்தியை இங்கே மிக கடுமையான அளவில் எதிர்க்கின்றார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? ஒண்ணு வச்சுங்க, இந்த நாட்டில் இருக்க எல்லா மொழி, சமஸ்கிருதம், தமிழ் உள்பட இந்த 2 மொழியில தான் பல மொழிகள் இந்த நாட்டில் தோன்றி இருக்கு. அதனால இந்த நாட்டில் எந்த மொழியை நீங்க போனா ரொம்ப சுலபத்தில் கத்துக்கலாம். தெலுங்கு போய் 4 நாள் தான் கத்துக்கலாம், மலையாளத்தை 2 நாள் கத்துக்கலாம். ஏன்னா ஒரே ரூட் எல்லாத்துக்கும் நம்ம நாட்டில். ஆனா ஆங்கிலம் ஸ்ட்ரக்சரே வேற. இல்ல, அங்கேதான் முரண்படுகிறார்கள். மலையாளமும் தெலுங்கும் திராவிட மொழி குடும்பம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஹிந்தியில வந்து உருது, பெர்ஷியன் வார்த்தைகள் கலந்து. அண்ணாதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அண்ணாதுரை வந்து இங்க பெரிய ஹிந்தி போராட்டம் கலந்துட்டு அவர் நாடாளுமன்றத்தில் மேலவை போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் வாஜ்பாயோடைய பேச்சை கேட்டபோது சொல்றாரு, வாஜ்பாய் பேசுகின்ற ஹிந்தியை நான் வரவேற்க தயார், நேரு பேசுகின்ற ஹிந்தியை நான் அதுக்கு, ஏன்னா வாஜ்பாய் பேசுறது சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தி, அதனால சுலபமா புரிஞ்சுக்க முடியும். இது யார் சொன்னதுங்க? இவர் அண்ணாதுரை சொல்லியிருக்காரு. அண்ணாதுரை சொன்னது இது ஸ்டேட்மெண்ட். நேரு உத்தரப்பிரதேஷ்கார், அவர் காஷ்மீர், அதனால அங்க வந்து பெர்ஷியன் வார்த்தை, உருது வார்த்தை நிறைய கலந்துருக்கு. அதனால அந்த ஹிந்தி இப்ப கூட வந்து ஹிந்தி தெரியாத ஒரு ஆள் போனா கூட பீகார்காரங்க ரொம்ப புரியும். ஏன்னா சமஸ்கிருதம் ஹிந்தி பேச நமக்கு பாதி வார்த்தை புரியும். இல்ல, ஹிந்திக்குள்ளாகவே சமஸ்கிருதத்தை இணைத்து பேசினால் அது புரிந்து கொள்ளக்கூடிய ஹிந்தி என்ற ஒரு இதுதான் சொல்றோம். இவர்கள் சொல்வது போல ஹிந்தியை கொண்டு வருவதற்கு, சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கான நோக்கம் தான் இந்தியை கொண்டு வருவது என்பது இவங்க வாதத்திலே தெரிஞ்சது. ஏன்னா இவங்க சொல்லுவது என்னன்னா, அது நல்ல மொழி, வட்டார வழக்கு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மொழி இருக்கிற மாதிரி அந்த வழக்குல பேசியிருக்கலாம். ஆனா அவர் எப்படி பாராட்டினார், இந்த சமஸ்கிருதம் கலந்திருந்ததனால பாராட்டினார் என்று ஒரு தவறான செய்தியை நீங்க சொல்லாதீங்க. தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய கருத்தை கேட்பதற்கு முன்பாக நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம். சத்தியம் சாத்தியமே சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சார், இப்ப தலைவர் 2 பேரும் பேசியாங்களா, RSS இயக்க தலைவரும் கழகத்தை சேர்ந்தவரும். ஆமா சார், இவங்க 2 பேரும் வந்து பேசுறது வந்து தமிழ் இனம் ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் தமிழ் இல்ல, தமிழை வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி பேசுறாரு. எப்படிங்க இப்போ வந்து தமிழ்ன்ற ஒரு கோட்பாடு இருக்கும்போது அவங்களுடைய பேரப்பிள்ளைங்க, அவங்களுடைய மகன் எல்லாருமே ஃபாரின் படிக்கிறது, பெரிய பெரிய கல்வி நிறுவனத்தை படிக்கிறது. ஏன் தமிழ்னா தமிழ் இருக்கிற ஸ்கூல்லேயே படிக்க வைக்கலாம் இல்லைங்களா? அப்படி படிக்க வச்சுக்கலாமே அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. நிறைய நேயர்களும் இதே கருத்தை தான் வலியுறுத்தி இருந்தார்கள். உங்களுடைய அழைப்பிற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்போ பேசுகின்ற நேயர்கள் எல்லோருடைய கோணத்திலும் ஒரு விஷயம் தெளிவாக புரிகின்றது. ஹிந்தியை கற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லையா, ஹிந்தி திணிக்கப்படுகின்றதா இல்லையா என்பது அல்ல அவர்களுடைய பிரச்சனை. ஹிந்தி இங்கே திணிக்கப்படுகின்றது என்று போராடியவர்கள் ஹிந்தியை கற்றுக்கொண்டு விட்டார்கள். எங்களுக்கு ஏன் அது கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கோபம் தான் இங்கே கொப்பளிக்கின்றது. மனம் திறந்து சொல்லுங்கள் சாக்ரட்டிஸ், இது அரசியல் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஏன்னா இங்கே நாம் பதிவு செய்த ஒவ்வொரு நேயர்களுமே என்னதான் முன்வைக்கிறாங்கன்னா, எங்களால் அதை படிக்க முடியல, அதை வேண்டான்னு சொன்ன குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதை கற்றுக்கொண்டு விட்டார்கள், இந்த வாதத்தை வைத்திருக்கின்றார்கள். இவரும் ஒரு வாதத்தை வைத்தார். இங்கே ஆங்கில வழி கல்வி நிலையங்களை திறந்து விட்டது யார்? இவர்கள் தானே. இதுதான் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுத்தமாக தமிழ் மறந்து போவதற்கான காரணமாக போய்விட்டது. இதையெல்லாம் செய்தவர்களுக்கு தமிழை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சிருக்கின்றார். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொல்லுங்கள். இல்லை, இப்போ குறித்து ஒரே செய்தியை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னன்னா, குறிப்பிட்ட ஒருவர் இவர் வந்து வேணான்னு சொன்னார், ஆனால் மறைமுகமாக செஞ்சார் அப்படின்னு இவங்களுக்கு தொடக்கத்தில் சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் தவறா திரித்தே சொல்லப்படக்கூடிய செய்தி. குறிப்பிட்ட ஒருவர் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் செய்யக்கூடிய எல்லாமே தவறு, ஏற்கனவே செய்தது தவறு என்கிற அந்த சிந்தனை இல்லை. நாம மறுபடியும் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்தியை மட்டும் இல்லை,
நீங்க எந்த மொழிகளையும் விருப்ப பாடமாக யார் வேண்டுமானாலும் படிங்க. அது இவங்க சொல்லும் போது கூட சொன்னாங்க, இங்கே மலையாளம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, தெலுங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது, கன்னடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சென்னை ராஜதானியாக இருந்து பிரிகின்ற பொழுது அந்த தெலுங்கு பேசிய மக்கள் ஒரு பகுதி பிரிந்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள் அவருடைய தாய்மொழியாக அதையே பழக்கமாக பேசி கொண்டிருந்ததால அவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே அந்த மாதிரி பாடங்கள் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் கற்றுக் கொடுக்கப்படுவது இல்லை. அது தவறு. அந்த மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டங்களை சேர்ந்த பகுதிகளில் மட்டும் அரசு பள்ளிக்கூடங்களில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நாம திருப்பி இந்த குறிப்பிட்டவரை சொல்வது என்பது அது ஏதோ நமக்கு வேற ஒண்ணுமே கிடைக்கல என்பதாக ஒன்னையே குற்றம் சாட்டி கொண்டிருப்பது போல. அவங்க இந்தி பள்ளிக்கூடங்கள், இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க இந்தி பள்ளிக்கூடங்களிலே போய் தங்களுடைய மகனையோ மகளையோ பேரன் பேத்திகளையோ படிக்க வைக்கல. ஆங்கிலம் என்பது இன்றைக்கு பரவலாக எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு மொழியாக மாறி இருக்கிறது. கணினி துறையிலிருந்து இன்றைக்கு தான் தமிழ் அதை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரும், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு. ஆனா ஆரம்பம் தொடங்கியதெல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருந்தது. ஆங்கிலம் என்பது திணிக்கக்கூடியதல்ல, அது உலகளாவிய பொதுமொழி. அதுவும் நம்ம விருப்பமாக தான் கற்றுக்கொள்கிறோம். தமிழ் மட்டுமே படிக்க வேண்டும் என்ற தமிழ் பள்ளிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒருவேளை ஹிந்தி இங்கே மீண்டும் ஒருவேளை கொண்டு வரப்பட்டால் அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் நீங்க நினைச்சு பயப்படுறீங்க? இல்ல, ஏன்னா ஹிந்தி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோணத்தில் நீங்கள் பேசுவதாக இருந்தால் அது ஒருவேளை கொண்டு வரப்பட்டால் அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதனுடைய விளைவுகள் என்பது மீண்டும் ஒரு மனுதர்ம ஆட்சியை தமிழகத்தில் தோற்றுவித்து விடுமோ என்கிற சிந்தனை. ஏன்னா மனுதர்மம் என்பது எந்த அடிப்படையில் இருக்குன்னா சமஸ்கிருதத்தினுடைய அடிப்படையில், வேதங்களுடைய அடிப்படையில். எனவே அவருக்கு ஹிந்தியை கொண்டு வந்தா மறுபடியும் அதே கற்கால சாதிய தன்மைக்கு எங்களை கொண்டு போய் விடுவார்கள் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. சுருக்கமாக சொல்லுங்க, நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஹிந்தி உயர்நீதிமன்றத்தில் மனுவுக்கு செலவு வச்சிருக்காங்க, முதல்ல அதை எடுக்க சொல்லுங்க. மனு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, மனு ஆட்சி வந்து சொல்றாரு 45 வருஷமா திராவிட மனுக்காக ஒரு செலவு எதுக்கு வச்சிருக்கீங்க நீதிமன்றத்துக்குள்ள? தவறான எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ற இன்னைக்கு நாங்க ஒரு மனு படிச்சதே கிடையாது, படிக்காம சத்திய வாங்குற நூலா ஏத்துக்கிறது இல்ல, திருக்குறளை வைக்க வேண்டும் உலக பொது நூல். இன்னைக்கு நாங்க கண்டிப்பா நாங்களே யாரும் அதை எதுக்கலையா? அதனால இந்த தமிழை தமிழர்கள் இளைஞர்களிருந்து அகற்றியதில் மிகப்பெரிய பங்கு, தமிழில் சரியாக பேச தெரியாமல் எழுத தெரியாமல் தமிழர்களையே மொழி அறியாமல் மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு இந்த திராவிட இயக்கங்களுடைய 45 வருஷ ஆட்சி தான் காரணம். தமிழனை இன்னொரு மொழி கற்றுக்க விடாமல் தடுத்த ஒரு துர்பாக்கியமும் இவர்களால் ஏற்படுத்தப்பட்டது என்பதுதான் எங்களுடைய கல்வி. எந்த மொழியை வேணாலும் யாரும் படிக்கலாம், யாரை படிக்கக்கூடாது. இரண்டு பேருமே உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய தளங்களிலிருந்து உங்களுடைய பார்வையிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை நாகரிகமாகவும் தெளிவாகவும் எங்களுக்காக முன்வைத்தீர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாக இரண்டு பேருக்குமே மிக்க நன்றி. நன்றி. நேர்களே, ஒரு மொழியை கற்றுக்கொள்வதால் என்ன பிரச்சனை? மொழி திணிக்கப்படுகின்றதா, அரசியலாக்கப்படுகின்றதா, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து இன்றைய சத்தியம் சாத்தியமின் நிகழ்ச்சியில் விவாதித்தோம். மீண்டும் திங்கட்கிழமை மற்றும் ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளோடு சத்தியம் சாத்தியமின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி. முயற்சித்து அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து